Vanakkam, I am Manika Vasagam, former DSP from Tanjavur. The abodes that are built for deities are unfortunately occupied by demons என்று கூறுவார்கள். இந்த பழமொழியை இங்கு எதற்காக கூறுகிறேன் என்றால், மக்களுக்காக நல்ல நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் சில நேரங்களில் தவறான ஆயுதமாகவும் பயன்படுத்தப்படுகிறது என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக நடந்த சில நிகழ்வுகளை வைத்து இந்த காணொளி காட்சியை நான் பதிவு செய்கிறேன். 1955ஆம் ஆண்டு அப்போதே புரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் என்ற ஒரு சட்டம் இந்திய பாராளுமன்றத்தால் கொண்டு வரப்பட்டு அது நடைமுறையில் இருந்து வந்தது. அந்த சட்டம் போதிய வலிமை படைத்ததாக இல்லை என்ற கருத்தில் 1989இல் பாரத பிரதமராக இருந்த திரு விபி சிங் அவர்கள் தற்போது நடைமுறையில் உள்ள த ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் என்ற சட்டத்தை 1989 செப்டம்பர் 11இல் கொண்டு வந்தார். இந்த சட்டம் நல்ல நோக்கத்திற்காக இந்தியா முழுவதும் செயல்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். பொதுவாக அனைத்து மக்களுமே, அனைத்து சமூக அனைத்து தரப்பு மக்களுமே அரசாங்கத்தினுடைய குழந்தைகள் தான், அரசாங்கத்தினுடைய பிள்ளைகள் தான். இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட 1989க்கு முன்பும் சரி பின்பும் சரி இந்த அட்ராசிட்டிஸ் என்பது மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடும். இன்ஃபேக்ட் இந்த அட்ராசிட்டிஸ் அகேன்ஸ்ட் எஸ்சி எஸ்டி என்பது வட மாநிலங்களில் வேண்டுமானால் கிராவிட்டி அதிகமாக இருக்கலாம். பட் தென் மாநிலங்களில், குறிப்பாக தமிழ்நாட்டில் அந்நாட்கள் முதல் அந்த காலத்திலிருந்தே அனைத்து சமூக மக்களுமே இன்க்ளூடிங் எஸ்சி எஸ்டி ஒரு அண்ணன் தம்பி உறவுகளாகத்தான் இருந்து வருகிறார்கள். ஓரிரு இடங்களில் பர்சனல் மோட்டிவ் காரணமாக வேண்டுமானால் சில குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள் இருக்கலாமே ஒழிய, நாட் பிகாஸ் ஆஃப் தி பர்டிகுலர் கம்யூனிட்டி பேசிஸ் எந்த விதமான ஒரு பெரிய சச்சரவுகள் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்த சட்டம் வந்த பிறகுதான் இதுநாள் வரை அண்ணன் தம்பிகளாக ஒரு ஒற்றுமை உணர்வோடு பழகி கொண்டிருந்த மக்களிடையே பிளவுகள் அதிகமாகி கொண்டிருக்கிறது என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. அது ஆய்வுக்கு உட்படுத்தினாலே இந்த விஷயம் புலப்படும். The preamble of the act is to prevent commission of offense of atrocities against the members of the scheduled caste and scheduled tribes, to provide for special court for trial of such offences, and for relief and rehabilitation of the victims of such offences. இதுதான் உண்மையான பிரியாம்பிள். பட் காலப்போக்கில் அறிமுகப்படுத்திய நாளில் இவ்வளவு கிடையாது, இந்த சட்டம் அறிமுகப்படுத்திய நாளில் இவ்வளவு கிடையாது. பட் காலம் போக போக அதனுடைய பாதைகள் என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் அது செயல்படுத்துகின்ற விதத்திலையும் புகார் கொடுக்கின்ற விதத்திலையும் மக்களை தொடர்ந்து ஒருமித்து நல்லிணக்கத்தோடு இருக்கின்ற மக்களை தொடர்ந்து பிளவுபடுத்தும் விதமாகவே இருந்து வருகிறது என்பது வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமாக நாம் பதிவு செய்ய வேண்டியுள்ளது.